ராஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா டேஸ்டியான கத்திரிக்காய் வறுவல். அதுக்கு நான் இந்த அளவுக்கு கத்திரிக்காயை லேசாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த அளவுக்கு லேசாக அரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம இதுக்கு ரொம்ப எளிமையாக செஞ்சுக்கலாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருளுங்கிறத நான் காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற சாம்பார் மிளகாய்த்தூள் நம்ம வீட்டிலையே நம்ம தயார் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அந்த சாம்பார் மிளகாய்த்தூள் தாங்க. ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்குறேங்க. கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையானது அவ்வளோதான். வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லைங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க. எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குதுங்க. இவ்வளோதான். இதை எடுத்து இப்படியே போட்டுக்கலாம். ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்குதுங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் சீக்கிரமாகவும் செஞ்சுக்கலாம். இதை வச்சு நம்ம ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு. நம்ம இது கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. எண்ணெயிலேயே அப்படியே நாம் வறுவல் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வறுவல். பெப்பர்த்தூள் வந்து கடைசியாக போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இது எண்ணெயிலே வேகிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. சாப்பாடு நம்ம குழம்பே வேண்டியது இல்லைங்க. இதை வச்சு நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பாதி நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதுங்க. நம்ம கத்திரிக்காய் வறுவல் ரெடி. இந்த கத்திரிக்காய் மட்டும் வந்துங்க நல்லா வாஷ் பண்ணிடணும். நல்லா ஒரு 4-5 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நல்லா இருக்குங்க. நம்ம அசால்ட்டாக ஒரு டைம் கழுவிட்டு போதும் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காதுங்க. கத்திரிக்காயெல்லாம் மருந்தடிப்பாங்க. அதனால் நமக்கு கசப்பு தன்மை வந்துடும். அதனால் நல்லா கழுவிடுங்க. வரும் கசக்கி அந்த விதையெல்லாம் கொஞ்சம் வெளியில் வர வரைக்கும் நல்லா கழுவிடுங்க. கழுவி எடுத்து ஒரு 3-4 டைம் கழுவி எடுத்து வச்சு தான் செய்யணும். பாருங்க, நம்ம கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தாலும் நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகுத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் வறுவல் ரெடி. இவ்வளோதாங்க, இறக்கிக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.